அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் ஒரு சொல்ல வர செய்தியை என்னுடைய யூடியூப் வாயிலாக உங்களிடத்துல பகிர்ந்து வர அதன் தொடர்ச்சியாக இன்று சனிக்கிழமை 22 ஆகஸ்ட் 2020 ஒரு சொல் என்ன செய்வது. கொரோனா காலத்தில் மக்களின் பாதிப்பை மக்கள் பிரதிநிதியிடம் கேட்காமல் பிறகு யாரும் கேட்க மாவட்டங்களுக்கு போகிற முதல்வர் என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது அரசு விழாக்களிலும் ஆய்வுக் கூட்டங்களிலும் பிரதான எதிர்க்கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வேண்டுமென்றே தொடர்ந்து புறக்கணித்து வரும் அதிமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை இன்றைய முரசொலியில் முதல் தலைவர் முருகாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். ஆன்லைன் வகுப்புகள் தொடக்கம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 27% பேருக்கு ஸ்மார்ட் போனே கிடையாது ஒரு தகவல் ஆய்வுல வெளியிட்டிருக்காங்க. என்ன பாவம் செய்தன புத்தகங்கள், அதாவது டாஸ்மாக் கடையெல்லாம் திறந்துட்டாங்க, லைப்ரரி ஏன் திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. சட்டமன்ற சட்ட மாற்றம் என்ற தலைப்பில் மாநிலங்களுக்கு உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மறைந்த ரகுமானுக்கான முன்னாள் அமைச்சர் ரகுமானுக்கான அவர்களுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. வடக்கு மாவட்டத்தில் தலைமை சிறப்பு பொறுப்பான தேர்தல் தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. கொரோனா காலத்தில் நீட் தேர்வு வேண்டவே வேண்டாம், தினத்தந்தி நாளில் தீர்க்கிய தலையங்கத்தை ஒரு சில 3ஆம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு திராவிட இயக்க தீரர்கள் நினைவு நாளில் காசு கணேசன் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அவரை பற்றி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில 3ஆம் பக்கத்தில் நாமக்கல் மாவட்ட முன்னாள் செயலாளர் காந்தி செல்வன் தந்தை மறைவுக்கு முருகாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. நம்ம சென்னை வடக்கு மாவட்டத்தில் எடுத்துட்டா ஆர்கே நகர் தொகுதியில மாநகராட்சி கழிப்பிடங்களில் கட்டணம் வசூலிப்பதை தடுத்து தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்க என்று மண்டல அலுவலரிடம் மாவட்ட வழக்கறிஞர் அமைப்பாளர் என் மருது கணேசன் அவர்கள் மனு கொடுத்திருக்காங்க. விமான நிலையங்களை தனியார் மயமாக்குவது மாநில உரிமையை பறிக்கும் என்று மத்திய அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை கழக தலைவர் முருகாசன் அவர்கள் எடுத்திருக்காங்க. கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது இல்லத்தில் நாவலாசிரியரும் ஓவியருமான சீனிவாசன் நடராஜன் எழுதிய தேநீர் பதிப்பகம் வெளியிடும் 1967 தாளடி எனும் நாவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த முரசொலியில 5வது பக்கம் வந்திருக்கு. கொரோனா தடுப்பூசி ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு உதவ வேண்டும் என RDIF தலைமை நிர்வாகி கோரிக்கை விடுத்திருக்காரு. இன்னைக்கு தொடர்ந்து 10ஆம் நாளாக முரசொலி சில நினைவலைகள் என்ற கட்டுரை வெளிவந்திருக்கு. இந்தியாவில் நேற்று மட்டும் ஒரே நாளில் 68,898 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக முரசொலி 6ஆம் முதல் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு முரசொலி வந்து 6 பக்கம் தான். ஸோ இன்னைக்கு முரசொலி என்ன வெளியே வருதுன்னு பார்ப்போம். நன்றி.